இவர்கள் எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம், காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு, திடீர்னு திராவிடர் கழகம். ஏன்? அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் தலைமை ஏற்க முடியாது. யார்கிட்ட? ஐயா ஈவேராடத்தில். அதனால அதை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார்கள். இந்த காலையிலிருந்து தமிழர் கழகமா இருந்த திராவிடர் கழகமா மாறுவதற்கு யாரை வைத்து பேசினால் அதை மக்களை சரி செய்ய முடியும் என்று அவரோடு முரண்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து வர சொல்லி அவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து ஒரு அளப்பெரிய ஆற்றல் கொண்ட பெருமகனார் அண்ணாதுரை அவர்கள் 3 மணி நேரம் அதை பேசி அந்த திராவிடம் என்பது ஏன் என்பதை அப்படி மக்கள்கிட்ட நிறுவுறார், அதை சொண்டு வர்றார். எதற்கு இந்த திராவிடம்? இன்று வரை நம்முடைய பெருமகனார் ஐயா வீரமணி அவர்கள் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பான் திராவிடன், நானும் தமிழன் என்று வந்து விடுவானே என்கிறார்கள். இதுவரை பேட்டியில் இருக்கு, நீங்க வேணா போட்டு பார்க்கலாம். என்று வந்து விடுவானே என்று சொல்கிறார்கள். எப்படி வருவான்? பிராமணன் எப்படி வருவான்? தமிழர் என்று இருந்தால் நானும் தமிழன் என்று வந்து விடுவான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் வர முடியாது, நான் தமிழன் இல்லை. இப்ப தெரியுதா? தெரியுதா? இது யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று? திராவிடம் என்ற கோட்பாடு தமிழர் அல்லாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை? வர மனசு ஏற்கல.